கலக்கப்பட, கவலைப்பட, பயப்பட காரணம் உங்கள் தகப்பனை நீங்க மறுதளிக்கிறீங்க. சர்வ வல்லவரை மறுதளிக்கிறீங்க. என்னை படைத்து இன்று வரைக்கும் எனக்கு உணவு தந்து, கை தந்து, எனக்கு இருக்கு இடம் தந்து, சுகபலம் தந்து, இந்த வரைக்கும் என்னை காத்து வந்தார் அல்லவா, அவரை நீங்க மறுதளித்து மறந்து அவரை விட்டுட்டீங்க. அதனாலதான் கலக்கமும் பயமும் கவலை. தேவன் நம்பி இருக்கிறவன் அவன் சந்தோஷத்தோடு அவரை வாழ ஆரம்பிப்பான். அவரை துதிக்க ஆரம்பிப்பான். அவன் சொல்லுவான், நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கிறீங்க, நானே கவலைப்படணும், நானே கலங்கணும், நீங்க இருக்கிறீங்க, எல்லாம் பார்த்துக் கொள்ளும் என்று சொன்னீங்கல்லவா, நீங்க இருக்கிறீங்க, கவலைப்படாது என்று சொன்னீங்களா, நீங்க இருக்கிறீங்க, உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கணும்னு சொன்ன நீங்க இருக்கிறீங்க, நானே கவலைப்படணும், நானே பயப்படணும், நானே கலங்கணும். அப்ப நான் என்ன செய்வேன்? உமக்கு நன்றி கூறி உங்க துதிச்சு ஆராதிப்பேன். எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க. இதான் நம்ம நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க. தகப்பனை பார்த்து பிள்ளை சொல்ல வேண்டிய வார்த்தைப்பா, நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். நம்ம பார்த்து நம்ம பிள்ளை சொல்லிட்டா நமக்கு எப்படி உசாரம் வந்துடும்? நாசை சுவாசம் உள்ளவர்கள், அநீதியான தகப்பன்மார், பொல்லாதவர்கள், பூவை புல்லை போன்றவர்கள், அதன் பூவை போன்ற நம்முடைய திறமை, நம்முடைய மகிமை எல்லாம் புல்ல இருக்கிற பூவை போல உதிர்ந்து போகக்கூடியது. நம்ம பார்த்து பிள்ளை சொல்லிட்டா சொல்லுவோம், சபாஸ், இவன் தான் எனக்கு பிள்ளை. யார் பிள்ளை? இவன் தான் எனக்கு பிள்ளை, இவன் தான் எனக்கு பிள்ளை. அவன் சொல்ல, அப்பா நான் எதற்கு வாங்கி தந்துருவா, 2 நாளைக்கு ஒரு பெரிய சாக்லேட் கிடைக்கும். அவனுக்கு தெரியும் அப்பாட்ட எப்படி வாங்கணும், அப்பாட்ட எப்படி வாங்கணும் என்று நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். உங்களை ஓடி வந்து கட்டி அடைச்சு முத்தம் கொடுத்தாப்பா என்ன பண்ணுங்க? இப்ப நீங்க வெறும் கையோட வந்தா உங்களுக்கு ஒரு காவல, நாளைக்கு போகும்போது எனக்கு ஏதாவது வாங்கி கொள்ள முடியும். பிள்ளைக்கு இருக்கிற புத்தி கூட நமக்கு இல்லாம போயிட்டு அவன் நம்ம ஓடி வந்து கட்டி அடைச்சு, அப்பா வந்துட்டீங்களான்னு முத்தம் கொடுத்து என்ன கொண்டு வந்துட்டீங்க என்று கேட்டா வெறும் கையோட போனா தகப்பனுக்கு ஒரு தூக்கம். இன்னைக்கு அவன் அப்படி கேட்டா நாளைக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போத்தா வேண்டாம் எதிர்பார்க்கிற புரியல. என்னை ஓடி அது கட்டி முத்தம் கொடுக்கிறாங்க. சொன்னாங்க, சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாண்டா. மத்தேயு 18 சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, சிறு பிள்ளைகளை போல மாறவே. அதனால ஐயோ நாம் கலங்கிறது, பயப்படுகிறது, கவலைப்படுகிறது நிறுத்துங்க, நிப்பாட்டுங்க. தேவனுக்கு விரோதமானது. அது தேவனை உங்களை பிரித்து போடும். அல்லது நீங்கள் தேவனை நம்பவில்லை என்பதை அது உறுதிப்படுத்தி சாத்தானுக்கு காண்பிக்கிறது அவனுக்கு தெரியும். சபையில ஏதோ கையை கட்டி பாடிட்டு வந்தா போகும்போது ஆரம்பிச்சுட்டு கவலை, போகும்போது ஆரம்பிச்சுட்டு இப்ப பஸ்ஸிலேயே போயிட்டான். பக்கத்துல என்ன யோசிச்சீங்க? இல்ல சும்மா யோசிச்சு. பஸ்ஸிலே அவர் போகும்போதே நாளைக்கு கை போயிருக்கும். இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். முகம் தொங்க ஆரம்பிச்சிடும், சிரிப்பு இருக்காது, முகம் கருத்து போயிருக்கு. பார்ப்பாங்க என்ன கதைக்கு இருக்கு. சபையில ஏதோ பெரிய ஆளுமா துள்ளி குதிச்சு கொண்டிருந்தாரு. சபையை போட்டு வெளியே வந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு? உள்ளத்துல இருக்குது. எங்க இருக்குது? உள்ளத்துல. சபையில வயலெடுத்து சொன்னார், கையை உயர்த்துங்க, கையை தட்டுங்க, கையை நீட்டுங்க. இவர் நீட்டி தட்டி இதெல்லாம் செய்துட்டார். என்ன செய்யாட்டீங்களா? தப்பா இருப்பாங்க. அதனால இவருக்கு தனிமையிலே பஸ்ல ஏறின உடனே உள்ளத்துல இருக்கிறது வெளியே வந்துட்டு கவலை, கஷ்டம் வந்துட்டு, தனிமை வந்துட்டு, பிரிவு வந்துட்டு. இவருக்கு தேவனுக்கு தொடர்பே இல்லை. இவர் இந்த 2 மணி நேரம் தான் தேவனுக்கு இல்லை. மற்ற நாள் முழுக்க இருக்கு. யாரெங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இவருடைய கேள்வி அதான். யாரப்ப எங்களுக்கு நன்மை செய்வாங்க? யாரப்ப எங்களுக்கு உதவி செய்வாங்க? யார் எங்களை விடுவிப்பார்? யார் எங்களுக்கு அற்புதம் செய்வார்? யார் எங்களை கடற்பிரச்சனை தீர்த்து வைப்பார்? இதுதான் யோசனை. இப்படிப்பட்டவர்கள் தகப்பனை விட்டு தனித்து விடப்பட்ட பிள்ளைகள். தகப்பனோடு இருக்கிற பிள்ளை எப்பவும் தகப்பனை மகிமைப்படுத்திக் கொண்டே என்ன சொல்லும்? அப்பா என்னுடைய தேவையை சந்திக்க போறேன், நான் துதிக்கிறேன். என்னை அழைத்து கொண்டு போறேன், அதுக்காக உண்மை துதிக்கிறேன். என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க போறேன், அதுக்காக உண்மை துதிக்கிறேன். அதுக்கு தெரியும் தகப்பனிடத்தில் என்ன இருக்கிறது? சாகுவாமை சொல்றார். பொருளாதார நாசிலே சுவாசம் உள்ள நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா என்னை நீங்க ஏன் மறுதளிக்கிறீங்க? என்னை ஏன் நீங்க நம்புறீங்க? இயேசுப்பா சொல்றார், பிதாவே நான் உண்மை அறிந்திருக்கிறேன். இயேசுவோட வாழ்க்கையில ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? அவருக்குள்ளே இந்த சமாதானம் நிறைவா இருக்க காரணம் என்ன?
இல்லாத அந்த சமாதானம், இயேசுனால நமக்குள்ளே கொடுக்கும்படியாக இருந்த அந்த சமாதானம், மனுஷனாய் இருந்த நம்மை போலவே முற்றிலும், நம்மை போலவே சகல உணர்வுகளும் சகல காரியங்களும் அடங்கியிருந்த இயேசு கிறிஸ்து நம்மை போலவே முற்றிலும், எபிரேயர் சொல்றது நம்மை போல முற்றிலும் மாறி, வித்தியாசம் இல்லை. அவர் தேவகுமாரன் நீங்க சொல்லிதா நம்ம போலவே மாறினார். அவர் பொய்யராய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அந்த சமாதானம் நிறைவாக இருக்க காரணம் என்ன? அந்த சமாதானம் நமக்குள்ள இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? அதை நம்ம ஆண்டவரை கேட்டுப்போம். உங்களுக்குள்ள சமாதானம் நிறைவா இருக்க என்ன காரணம்? நீங்களும் நம்ம போல மனுஷன் தானே. ஒரு தாயின் வயிற்றுல பிறந்து வந்தீங்களே, நம்ம போலதான் நீங்களும் வாழ்ந்தீங்க, சாப்பிட்டீங்க, எல்லாம் செய்தீங்க. உங்களுக்குள்ள அந்த சமாதானம் இருக்கவும் எங்களுக்குள்ள இந்த சமாதானம் இல்லாமல் போகவும் காரணம் தான் என்ன என்று கேட்டா அவர் நமக்கு பதில் சொல்லுவார். முதலாவது அவர் சொல்ல போற பதிலை நாம் வாசித்து பார்ப்போம், எடுத்துக்கொள்வோம். அதே யோவான், நீங்கள் எடுத்து வாசித்த அதே யோவானிலே 17:23 வாசிக்க கேட்போம். 17:23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினது, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறது உலகம் அறியும்படி. ஆமென். ஒரு காரியத்தை தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிதாவே, நீர் என்னில் எப்படி இருக்கிறீர்? அன்பாய் இருக்கிறீர். இதுதான் முதலாவது நமக்கு வர வேண்டிய, நம்முடைய உள்ளத்தை நிறைக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடு. என்ன? நீர் என்னில் அன்பாய் இருக்கிறீர். அதான் முதலாவது நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டியது. என் தேவன் என்னில் அன்பாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்முடைய இரட்சகர் நன்கு அறிந்திருந்தார். என்ன அறிந்திருந்தார்? பிதாவே, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. அவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியேறின உடனே அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கின உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் யார் பிரியமாகிறார்? அன்பாய் இருக்கிறேன், விருப்பமாய் இருக்கிறேன், பாசமாய் இருக்கிறேன் அல்லது நேசமாய் இருக்கிறேன் எந்த விதத்தை நாம் கருத்து கொள்ளலாம். அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு ஒன்று தெரியும். என்ன? என் பிதா என்னை நேசிக்கிறார். இதுதான் முதலாவது நமக்கு வர வேண்டிய வெளிப்பாடு. நம்மை நேசிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார். அதை அவர் தம்முடைய குமாரனை கொடுத்து நிரூபித்திருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நிரூபித்திருக்கிறார். இப்பொழுது இயேசுவுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? என்னை நேசிக்கிறது போலவே இவர்களையும் நேசிக்கிறேன். ஆனா இவர்கள் யாரே? பாவிகள். நான் யாரே? பரிசுத்தர். நீங்க எப்படி நேசிக்கிறீர்? பரிசுத்தனாகிய உம்முடைய குமாரனை நேசிக்கிறது போலவே பாவிகளாகிய இந்த உலகத்தையும் அதே போல எப்படி நேசிக்கிறீர்? அதே போல தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? நேசப்பாவுக்கு ஒரு கேள்வி. என்னை நேசிக்கிறது உண்மைதான். ஏனென்றால் நான் பாவம் இல்லாதவர், பாவத்தை அறியாதவர். என்னிடத்தில் பாவம் உள்ளது யாரும் குற்றச்சாட்ட முடியாது. மாத்திரமல்ல, நான் உங்களுடைய மடியில இருந்து செல்லப்பட்ட உங்களோடு நீங்க இந்த பூமிக்கு வந்தேன். எங்கிருந்து வந்தேன்? அங்கதான் நான் வரப்போற பிதாவே. ஆனா உண்டு, நீ என்னை நேசிக்கிறது போலவே யாரும் நேசிக்கிறீர் இல்ல, பிள்ளைகளை. யோவான் 3:14 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீர் உடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த இந்த உலகத்தை இவ்வளவா எவ்வளவு தெரியாது எல்லையே இல்லாத அன்பு குந்தியே. இப்பொழுது சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறது போல இவர்களை, சீசர்களை அல்லது என்னை பின்பற்றுவர்கள், என்னை விசுவாசிக்கிறவர்களை நீ நேசிக்கிறீரே. அந்த அன்பை கண்டு தேவகுமாரன் அசந்து போனாரே. என்ன வித்தியாசம் இல்லாத அன்பு, அவரிடத்தில் காணப்படுகிற வித்தியாசம் இல்லாத அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பிதா. அதை அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்க என்னை நேசிக்கிறது போல இவர்களை நேசிக்கிறீர்களா? இது நமக்கு தெளிவா தெரியல. அவர் நம்ம எப்படி நேசிக்கிறார்? அவர் நம்ம எப்படி நேசிக்கிறார்? இப்படி இயேசுபாபு ஒரு கேள்வி. நான் நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். என்ன? நம்ம பார்த்து எல்லாரும் காட்டில் நம்ம அதிகமா எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? எல்லாரும் காட்டிலும் என்ன அதிகமா நேசிக்க நாம் அப்படி என்ன நினைக்கிறேன்? எதுக்காக இருக்க வேண்டாம்? நான் அதுக்கு தகுதி உடையவன் பாருங்க, நான் அதுக்கு தகுதி உடையவன் பாருங்க. அதனால தேவன் எல்லாரையும் காட்டிலும் நான் நேசிக்கிறார். என்ன நேசிக்கிறார்? நம்ம பார்த்து சொல்ல வேணும்னு ஒரு ஆசை. என்ன? மகளே, எல்லாரும் காட்டிலும் நேசிக்கிறேன் ஒரு நாள் சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், உன்னையும் நான் நேசிக்கிறேன்,
எல்லாரை போல உன்னையும் நான் நேசிக்கிறேன். இப்பொழுது குமாரனுக்கு அவர் சொல்லுகிறார், உன்னை நேசிக்கிறது போல யாரை நேசிக்கிறேன்? எல்லாரையும் நேசிக்கிறேன். அதனால குமாரனுக்கு நமக்கு இடையே என்ன வித்தியாசம்? யோசித்து பாருங்க. அப்படி என்று சொன்னால் தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் என்று சொன்னால், பாவிகளை நேசிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்தில் அவர்கள் இருக்கிறது விரும்புகிறாரா? இல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லது நரகம் என்பதை தேவன் தெளிவாய் சொல்லிவிட்டார். அந்த நேச வெள்ளத்துக்கு பாவி மனம் திரும்பி வர, அந்த கிருபை வெள்ளத்துக்கு பாவி மனம் திரும்பி வர. ஆனால் தேவன் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய அன்பிலே அவர் வித்தியாசத்தை வைக்கவில்லை, ஆனால் இன்னொரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். நாம் அவரின் அன்பு காட்டுவதிலே அவர் வித்தியாசம் வைத்திருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறது தெளிவாய் சொன்னார். முதலாவது வெளிப்பாடு நம்முடைய இரட்சகர் நம்முடைய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நேசிக்கிறது போல இவர்களை நேசிக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? முதலாவது அவருக்கு இந்த வெளிப்பாடு, என் பிதா என்னை நேசிக்கிறார், அதனால எனக்கு பயமே இல்லை. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அதனால எனக்கு பயம் இல்லை. என் பிதா என்னை நேசிக்கிறபடியால் அவர் தான் என் பாதுகாப்பு, அவர் தான் என் பாதுகாப்பு. இப்பொழுது பிலாத்துக்கு முன்னால் நிற்கிறார். பிலாத்துக்கு சொல்லுகிறார், யோவான் 19 பிலாத்துக்கு சொல்லுகிறார், உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உடனே சொன்னார். என்னுடைய பிதா அனுமதி கொடுக்காட்டி பிலாத்து உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை சகலத்தையும் கட்டுப்படுத்தி நடத்துகிறவர் என்னுடைய பரம பிதா. என்னை இன்று வரைக்கும் வளர்த்து வந்தவர், பாதுகாத்தவர், உணவு தந்தவர், உடை தந்தவர், உறைவிடம் தந்தவர், எனக்கு வந்த எல்லா ஆபத்திலும் இக்கட்டிலும் வியாதியிலும் பிரச்சனைகளிலும் என்னை பாதுகாத்து என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். அது யாரு? என்னுடைய பரம பிதா. என்னுடைய ஞானம் அல்ல, அறிவல்ல, மனுஷனுடைய உதவி அல்ல, அது விருதா. தேவனே என்னை இன்று வரைக்கும் நடத்தி பாதுகாத்து என்னை போஷித்து என்னை இன்றைக்கு நிறுத்தி ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவராலே வந்தது தவிர அவருடைய நேசத்தாலே வந்தது வேறு ஒன்றும் இல்லை. அவரை நேசிக்கிறார். இதுதான் நமக்கு முதலாவது வரப்படக்கூடிய வெளிப்பாடு. தேவன் என்னை நேசிக்கிறார், அதனால அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். இயேசுவுக்கு தெரியும். அதான் சொன்னார், பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அப்ப அவருக்கு தெரியும், எங்கு போனாலும் பிதாவின் சமூகம் தன்னோடு கூட வருகிறது. நமக்கு தெரியும், நான் எங்க போனாலும்